ஞாயிற்றுக்கிழமை சப்ஸ்கிரைபர் சண்டே. இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட முக்கியமான கேள்விகளும் அதற்கான பதில்களையும் பார்ப்போம். இந்த கேள்வி பதில்கள் மற்ற சப்ஸ்கிரைபர்கள் கேள்வி கேட்காத சப்ஸ்கிரைபர்களுக்கும் பயனாக இருக்கும்னு நம்பலாம். முக்கியமான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு, பார்த்துக்கோங்க. தேவ ஆசீர்வாதங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு. ஜாக்ரான் பிரகாசன் ஸ்டாக் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. ஜாக்ரான் பிரகாசன் 1942ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. கான்பூரை தலைமையிடமாக கொண்டு இவர்களுடைய சேவைகள் ஊடகத்துறையில் இருக்கிறாங்க. இந்திய சுதந்திரத்துக்கு முன்பே தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு ஊடக நிறுவனம், டிஜிட்டல் மீடியா, எஃப்எம் ரேடியோ, அச்சிடுதல், மேலும் பரவலாக விநியோகிக்கப்படும் இந்தி செய்தித்தாளான தைனிக் ஜாக்ரான் மற்றும் ஆங்கில நாளிதழ் மிட் டே மற்றும் டிஜிட்டல் தளமான ஜாக்ரான் நியூ மீடியா, எஃப்எம் ரேடியோ விளம்பரங்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாண்மை போன்ற பல்வேறு பிராண்டுகளை வச்சுருக்கிறாங்க. இது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ரெவென்யூ கடந்த 5 வருடமாக சீராக இருக்குது. அப்புறம் நெட் ப்ராஃபிட் 2023 196 கோடியாக இருக்குது. 2024 164 கோடியாக குறைஞ்சிருக்கு. 2025 93 கோடியாக நல்லா குறைஞ்சிருச்சு. ROEயும் குறைஞ்சிக்கிட்டே வருது. 2023 11.49, 2024 9.57, 2025 6.75 படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வர்றது வீக்னஸாக பார்க்கலாம். குவார்ட்டர்லியில் நெட் ப்ராஃபிட் பார்க்கலாம். டிசம்பர் 2024 62 கோடி வருமானம், மார்ச்